உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். எது செட்டில் லைஃப்? செட்டில் லைஃப்னா என்ன? நிரந்தரமான சம்பாத்தியமா? ஒரு வருமானம் நிரந்தரமாக உங்களுக்கு வருது அப்படின்னா அதுதான் செட்டில் லைஃபா? இல்லை கார் வாங்குறதா? இல்லை பங்களா வீட்டில் வாழ்கிறதா? இல்லை 10-100 கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறதா? இல்லை ஒரு 1000 வீடு கட்டி விட்டு வாடகை வாங்குறதா? இல்லை பெரிய பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறதா? இல்லை எது தான் செட்டில் லைஃப்? இல்லை கலெக்டர் ஆகிறதா? இல்லை ஐபிஎஸ் ஆகிறதா? இல்லை முதலமைச்சர் ஆகிறதா? இல்லை ஜனாதிபதி ஆகிறதா? பிரதமர் ஆகிறதா? எது தான் செட்டில் லைஃபு? அப்படி ஒன்றே இல்லைங்க. செட்டில் லைஃப்னு ஒன்றே கிடையாது. செட்டில் லைஃப்னால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம அரை சட்டி சாம்பல் ஆகிறதோ இல்லை 6 அடி குழிக்குள் போய் படுக்கிறத வரைக்கும் படுத்தா தான் செட்டில்டு. ஏன்னா அங்கே தான் நிம்மதியாக முடிஞ்சு போச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது. அங்கே போய் படுத்துட்டாலோ இல்லை நம்ம உடம்பை எரிக்கப்பட்டாலோ என்ன ஆகும்? உங்களுக்கு கரண்ட் பில் தேவையில்லை, செல்ஃபோன் ரீசார்ஜ் தேவையில்லை, வீட்டுக்காக சம்பாதிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்காக சம்பாதிக்க வேண்டியது இல்லை, பாக்கெட் மணிக்கு தேவை இருக்காது, எதுக்கு அழகுபடுத்திக்கு தேவை இருக்காது, எதுக்குமே தேவை இருக்காது. புள்ளியில் ஆரம்பித்து 100 வரைக்கும் வச்சினாலுமே எந்த தேவையுமே இருக்காது. தேவையில்லாமல் எது பிரச்சனையும் இல்லாமல் யார் உங்களை என்ன பேசினாலும் கவலை இல்லை, யார் உங்களை கேவலமாக பேசினாலும் உங்களுக்கு கவலை இல்லை, யாரும் பாராட்டி பேசினாலுமே மகிழ்ச்சியும் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியாக நம்ம போயிடலாம். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு செட்டில்டு வாழ்க்கைன்னு ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் செட்டில்டு வாழ்க்கை. என்ன இறந்ததுக்கப்புறம் அந்த நம்ம எங்கே போகிறோம், இந்த காற்று எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் நிரூபித்தவங்க யாரும் இல்லை, பார்த்து திரும்பி வந்து சொன்னவங்க யாரும் இல்லை. அதனால் அதுதான் செட்டில்டு வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும். உயிரோடு வாழ்கிற வரைக்கும் நம்ம போராட்டம் தான். இந்த பணத்தை வச்சு ஓடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இது செட்டில்டு வாழ்க்கை. சொந்த வீடு வாங்கு, சொந்தமாக கார் வாங்கு, சொந்தமாக பைக் வச்சுரு, பேங்க் பேலன்ஸ் வச்சுரு, இப்படின்னு உங்களை ஒரு மிஷின் மாதிரி ஓட வைக்கிறதுக்கு பேர் தான் செட்டில்டு வாழ்க்கை. நீங்கள் எதுவுமே அப்படி பார்த்தா அம்பானி மாதிரி செட்டில்டு யாருங்க இருக்கிறா? பில்கேட்ஸ் மாதிரி செட்டில் ஆனவங்க யார் இருக்கிறா? உலக நம்பர் 1 பணக்கார எலான் மஸ்க் இருக்கிறாப்புல. அவர் கூட செட்டில் யார் இருக்கிறா? அவர் சம்பாதிக்கிறது இல்லையா? அவரும் காலையில் எழுந்திரிச்சு ஓடி தான் இருக்கிறாப்புல. நம்மளாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அந்த மனுஷனில் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிட்டு தான் இருப்பாப்புல. அவர்கள் டைம் டேபிள் போட்டு இங்கே அங்கே போகணும், இங்கே அங்கே போ அப்படின்னு ஓடிட்டே தான் இருப்பாப்புல. பல ஊடி சுற்றி வச்சுருக்கணுங்களே. அப்போ நீங்கள்னாலும் ஏமாத்துறா. இப்போ இந்த ஒரு இடையில ஒரு படத்துலேயும் கூட நான் அந்த டைலாக் பார்த்தேன். செட்டிலில் ஒன்றுன்னு என்னென்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாப்புல அந்த கேரக்டரு. செமையாக இருக்குது. இதை விட அது சிறப்பாக இருக்குது, அதை விட இது சிறப்பாக இருக்குது. நீங்கள் அதில் அந்த படத்துலேயே சொல்கிறதா, ரூ. 1000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரூ. 1000 பிரச்சனை இருக்குது, ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறதுக்கு ரூ. 1,00,000 பிரச்சனை இருக்குது. இப்படி ஒவ்வொரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. பல 100 கோடி சொத்து வச்சுருக்க நடிகர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்களும் சம்பாதிக்கணும் ஓடிட்டே இருக்கிறாங்க. 70 வயசு 80 வயசு ஆகியும் நடிக்கிறேன், சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த அவரும் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கணும் தான் ஓடிட்டு இருக்காப்புல. உலகத்தில் இப்போ எல்லா புகழும் பெற்றுட்டார், எல்லா சம்பாத்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். அப்போ அவரும் இன்னும் செட்டில் ஆகலையா? அப்போ யார் தான் செட்டில் ஆனது? இந்த உலகத்தில் யார் தான் செட்டில் ஆனதுன்னு சொல்லுவாங்களே. இது வரைக்கும் மனுஷ இனமாக பிறந்து இறந்து போனவங்க மட்டும்தான் செட்டில் ஆனவங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 10 வயசில் ஆரம்பிக்கிற பிரச்சனை. 10 வயசில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, நீ நல்லா படிச்சுன்னா மார்க் வாங்கி செட்டில் ஆகிக்கலான்னு சொல்லுவாங்க. அதே தான் நீங்கள் சாகர நொடி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களால் ஓடி சுத்தமாக களைச்சி போய் உட்கார்றப்ப ஏதோ வாழ்ந்துட்ட இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துருப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவுமே இங்கே செட்டில் கிடையாது. 4 கார் வாங்கி நிறுத்துறதாலேயோ, 4 பங்களா கட்டி வாழ்கிறனாலையோ, 400 பேர் வேலைக்கு வைக்கிறனாலையோ, பல கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கிறனாலையோ செட்டில் கிடையாது. இங்கே செட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா அமைதியாக படுக்கிறதா. அது உயிரற்ற உடலாக இருந்தால் தான் நிம்மதியான செட்டில்டு. ஏன்னா யாருமே எதுவுமே இல்லை, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அதிகபட்சம் ஒரு வாரத்து வரைக்கும் நம்மளை நினச்சிட்ருப்பாங்க. ரொம்ப அதிகபட்சம் யோசிச்சிங்கன்னா 1 வருஷம் உங்களை பற்றி நினச்சிட்ருப்பாங்க. ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தா, ரொம்ப கெட்டவனாக வாழ்ந்தால் டெய்லியும் திட்டுவாங்க. ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தால் 1 வருஷம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நினைப்பாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய செட்டில்டு வாழ்க்கை.
அதாங்க செட்டில்டு வாழ்க்கை. சும்மா செட்டில்டு வாழ்க்கைன்னு அலையாதீங்க. காசு பணம் மட்டும்தான் செட்டில் ஆகி போச்சு இப்போ. பணம் வேணும், பணத்துக்காக உங்களை ஓடுறவருக்காக செட்டில்டு வாழ்க்கை. சைக்கிள் வச்சுருக்கோன்னா வண்டி வாங்கு, டூ வீலர் வாங்கு அப்படிம்பாங்க. வண்டி வாங்கணும், டூ வீலர் வாங்கணும்னா கார் வாங்கு. கார் வாங்கிட்டானா இன்னும் 2 3 கார் வாங்கு. அப்புறம் பொண்டாட்டி கட்டு செட்டில்டு, வீடு கட்டு செட்டில்டு, நகை வாங்கி வை பொண்டாட்டிக்கு, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வை, உனக்கு வீடு வாசல் வாங்கி வை, இப்படி அம்மா அப்பாவுக்கு காசு சேர்த்து வை, பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வை, இங்கே ஒரு வீடு வாங்கிட்டியா அந்த ஊரில் போய் 4 வீடு வாங்கு, அங்கே விலை கம்மியாக இருக்குது, இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி உங்களை ஓட வச்சுட்டே இருக்கிறது மட்டும்தான் செட்டில்டு வாழ்க்கையே தவிர, உங்களை செட்டில்டு வாழ்க்கைன்னு ஒரு இந்த முன்னாடி ஒரு இதை காமிச்சு இழுத்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க தெரியுங்களா, கை கெட்டாத மாதிரி. அது மாதிரி பணத்தை நோக்கி ஓட வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்தையை பற்றி பேசவே மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே பார்வையாக இருக்குது. எங்கே பணத்தை நோக்கி ஓடுறதா இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி முற்றியும் பாருங்கள், பணம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் போயினாலும் பணம் நின்றுக்கு. அதை நீங்கள் யோசிச்சு வச்சிடக்கூடாது. அதுக்கு நல்ல அரசியல் நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூரமாக கொஞ்சம் தூரத்தில் கையை கட்டுற தூரத்தில் பணத்தை வச்சுட்டு, கையை கெட்டாத தூரத்தில் பணத்தை வச்சுட்டு அதை நோக்கி ஓடிட்டு நீங்கள் ஓட உங்கள் ஸ்பீடுக்கு பணத்தை இழுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க முன்னாடி ஒரு ஆள். அப்போ நீங்கள் பணத்தை துரத்துட்டு ஓடிட்டே இருப்பீங்க. என்ன ஆகு, ஓஞ்சி கலைஞ்சி போய் போகிறப்ப ஐயோ இவெல்லாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வேஸ்ட்டா, நம்ம செட்டில் நினச்சிட்டு எதையோ துரத்தி ஓடிட்டு இருந்துருக்குறா, இதுதான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கை அதில் ஒரு 50 60 வருஷத்தை வெட்டியாக தொலைச்சிட்டா அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க. அங்கே தாங்க இருக்குது வாழ்க்கை. உங்களுக்கு அப்போ தான் வாழ்க்கையின் அறிவே வருது. செட்டில்னு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே ஒரு பூச்சாண்டி காமிக்கப்படுது. ஐடியில் வேலை செய்கிறவங்க 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு செட்டில்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. காரில் வேலைக்கு போயிட்டு வரோன்னே, காலையில் போயிட்டு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம செட்டில்டு, வீக்கெண்டில் ஜாலியாக தண்ணியை போட்டு ஊர் சுற்றினா செட்டில்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லையான்னு கேளுங்க. ஐடியில் வேலை செய்கிற 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்குமே ப்ரெஷர் இருக்குது. அங்கே ஸ்டாஃபாக வேலை செய்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்குது, ஹெச்ஆராக வேலை செய்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்குது, சிஇஓவாக வேலை செய்கிறவனுக்கும் பிரச்சனை இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லாத ஒரே மனுஷன் குழந்தை. அதுக்கப்புறம் செட்டிலான வாழ்க்கை குழந்தை ஒன்று, செட்டிலான வாழ்க்கையில் இறந்த போன ஒன்று. இந்த 2 தான் செட்டிலான வாழ்க்கை. ஏன்னா குழந்தைக்கு எதை பற்றி கவலை இல்லை. அழுதாக சோறு போட்டுருவாங்க, படுத்தா நிம்மதியாக தூங்கிடு. அதே மாதிரி இறந்துட்டா உங்களுக்கு பசி இருக்காது, தூக்கம் பற்றி பிரச்சனை இல்லை, கை கால் வலி பற்றி பிரச்சனை இல்லை, கேவலமாக பேசினாலும் பிரச்சனை இல்லை, பாராட்டி பேசினாலும் பிரச்சனை இல்லை. அதனால் 2 பேர் தான் செட்டில்டு. அது நினைவே தெரியாது குழந்தையுமே, நினைவு தெரிஞ்சு இறந்து போகிற மனித உடலும். அவ்வளோதாங்க செட்டில்டு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இப்படி தான் சொல்ல முடியும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பணம்னு ஓடுங்க. அதுக்கு முன்னாடி பணம் தேவை தான், வாழ்க்கைக்கு பணம் தேவை தான். பணமும் முக்கியம், பணம் மட்டுமே முக்கியம் இல்லை, பணமும் முக்கியம். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியம். அது நல்லவங்க கெட்டவங்களாக இருக்கட்டும், நல்லவங்ககிட்ட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கங்க. அதே மாதிரி கெட்டவங்ககிட்டையுமே அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல செயல் இருக்குது, அதை எடுத்துக்கங்க. மற்றது எல்லாத்தையும் கூட ஒதுக்குங்க. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க, அதை எடுத்துக்கங்க. அப்படி இல்லையா, அவங்கள்ட்ட எதுவுமே நல்லது இல்லையா, அவங்கள்ட்டேருந்து ஒதுங்கி இருந்துக்குங்க. ஆனால் முக்கியமாக குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருந்தாலும் குடும்பம் முக்கியம். நம்ம கைங்கால போச்சு நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம குடும்பம் முக்கியம். நம்மளுக்கு ஒன்றுமே வராமல் தோற்று போய் கீழே போகிறப்போ குடும்ப சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேலே வர முடியுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே தனக்குன்னு யோசிக்காமல் நம்மளுதுன்னு யோசிங்க. நமக்கானது இது, நம்ம குடும்பம், நம்ம நாடு, நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டு ஒழுக்கமாக வாழணும். ஸோ ஒன்றா கூடி நின்று வாழணும் அப்படிங்கிறது தானுங்க தமிழனோட கல்ச்சரு. அதனால தானுங்க கூட்டு குடும்பம் வாழ அப்படின்னாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க 4 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தவங்களோட நேரம் சரி இல்லாமல் அவங்க கீழே விழுறாங்க அப்படின்னா மற்ற எல்லோரும் நின்று கூட சப்போர்ட் நின்று தூக்கி பிடிச்சி கீழே விழுந்தோன்னே கை விட்டு தூக்குவாங்க. அதுதாங்க கூட்டு குடும்ப வாழ்க்கை. இது இப்போ தனி கொடுத்தோன்னு சொல்லி தனித்தனியாக போய் என்ன நீ கஷ்டப்பட்டால் நீ கூட கீழே விழுந்தால் நீயே எழுந்திரிச்சிருக்கணும். சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாமல் மன உளைச்சல் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, ப்ரெஷர் ஆகி, அது சில முடிவுகள் தற்கொலையில் போய் முடியுது. சிலது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குது. எப்படா உயிர் போகும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறையா வாழ்க்கையில் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. நிறைய புலம்பெய்தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பணம்னு புலம்பெய்தான் இருக்கிறாங்க. யாராவது நிம்மதியாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அம்பானிலேருந்து 100 கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்லேருந்து
பில்கேட்ஸ் வரைக்கும் இன்னுமே காசு வேணும் காசு வேணும் தான் ஓடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஓடிட்டே இருக்க முடியும்? அதனால் இது எதுவுமே செட்டில்டு கிடையாது. செட்டில்டுங்கிறது நம்ம எல்லாம் ஒன்றா கூடி நின்று இருக்கிறத பகிர்ந்து தின்று நம்மளுதுன்னு இல்லாமல் என்றதுன்னு இல்லாமல் நம்மளுதுன்னு அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது, அக்கறை இருக்குது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கடத்தி நல்லதை சொல்லி கொடுத்துட்டு நம்மளை பார்த்து ஏதோ நல்ல கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறை இன்னும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறத பேர் தானங்க செட்டில்டு. இல்லாட்டி நம்ம இறந்து போகிறதுக்கு பேர் தான் செட்டில்டு. அரைச்சனா சட்டிக்குள்ளே சாம்பலாக போகிறதுக்குள்ளே போகிறோமா, இல்லை 6 அடி நிலத்துக்குள்ளே படுத்துக்கிறோமா, இந்த 2 தான் செட்டில்டு. இல்லை பிறந்த குழந்தையாகவே இருந்துடும் வளராமல். அப்படின்னா வேணால் செட்டிலாக நிம்மதியாக இருக்கலாம், எந்த பற்றி கவலை இல்லாமல். பசிச்சா அழுதா சோறு விட்ருவாங்க, படுத்துனே தூக்கம் வந்துடும். இந்த 2ம் இருந்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. எல்லோரும் இதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறா. பணம்னு ஓடுறத மட்டும் செட்டில் இல்லை. கார் வாங்கியாச்சு, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறக்கு ஆரம்பிச்சுட்டேன், நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். இப்போ நான் 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சேன்னா 50 வயசுக்கு மேலே நிம்மதியாக உட்காந்து வாழல. அதுக்கு மேலே விலைவாசி பிரச்சனை வந்து உங்களை இன்னும் 50 வயசுலேயும் வேலை செய்கிறத செய்யுமே தவிர, நீங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் நகை வாங்கி வச்சாலுமே வாடகைங்கிற பேரில் போடு மக்களை போட்டு அடிச்சிட்டு பண்ணி காசு வாங்கி சொத்து சேர்த்து வச்சாலும் அது பாவம்தான் வந்து சேருமே தவிர உங்கள் வருங்கால தலைமுறைக்கு நல்லது வந்து சேர போகிறது இல்லை. நீங்கள் அனுபவிக்காட்டியுமே நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் வருங்கால தலைமுறை அனுபவிக்கும், கண்டிப்பாக அனுபவிக்கும். அது காலம்னு முடிவு எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் கடவுளை முடிவு எடுத்துட்டாலும் சரி, அது இயற்கையோ இறைவனோ அது நீங்கள் முடிவு எடுத்துங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அன்பு காட்ட வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை. அன்பு கொடுக்கணுங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு அன்பு கொடுக்கணுங்க. அது யாராக வேணால் இருக்கட்டுங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக வேணால் இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அன்பு காட்டுங்க. அன்பு நம்ம போகிறப்போ ஒரு சொட்டு கண்ணீர் நம்மளுக்காக ஒருத்தர் விட்றாங்க, யாருன்னே தெரியாத நம்மளுக்காக ஒருத்தர் கண்ணீர் விட்றாங்க அப்படின்னா அதுதானுங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம். அவ்வளோதாங்க. ஏன்னா எல்லோரும் யாரும் நிரந்தரமாக இங்கே தங்க போகிறதில்ல. 500 வருஷம் வாழ்ந்த ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லோரும் ஒரு நாளைக்கு போய்த்தான் ஆகணும். இந்த நடிகர்கள் இந்த சினிமாவில் டயலாக் பேசி போட்டு மறுபடியும் நிஜ வாழ்க்கையில் பணம்னு கோடி சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க. சினிமாவில் பயங்கரமாக டயலாக் மாதிரி பேசுவாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் மானங்கட்டு தான் வாழ்வாங்க. ஆனால் அவனை போய் கடவுளும் கும்பிட்டுருப்பாங்க. அது ஒரு முட்டாள் கூட்டம், அதை விட்டுருங்க. செட்டில்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. செட்டில்டுன்னு ஒன்று இருக்குதுங்கிறது கற்பனை, அது ஒரு மூட நம்பிக்கை. என்னை பொறுத்தவரை செட்டில்டு வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது, அது அடிமை வாழ்க்கை. செட்டில்டுன்னா அப்படிங்க கூட யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏன்னா இங்கே செட்டில்டுன்னு ஒன்றுமே கிடையாது. அதை ஒரு பிம்பமாக காமிச்சு உங்களை வந்து சாகிற வரைக்கும் நீங்கள் ஒரே பாதையில் ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது நல்ல பாதை இல்லை. அதனால் அதில் ஓடிட்டே இருந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற அரசியலை பற்றி பேசவே மாட்டீங்க. உங்களை சுற்றி நிறைய அரசியல் நடக்குது, அதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும்னா உங்களை வேறு ஏதோ ஒரு திசையில் ஓட வச்சுட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்பான பாதையில் ஓட வச்சுட்டு இருக்கிற பேர் தான் செட்டில்டு வாழ்க்கை அப்படின்னு இந்த விளம்பரத்தில் போட்டு சினிமாவில் காமிச்சு நாடகத்தில் பேசி இவனையும் பேச வச்சு பெரிய பிடிக்கி மாதிரி உட்காந்து பேசுவேன் தெரியுமா, வாழ்க்கை தத்துவம் பேசுவாங்களே, அவளையெல்லாம் பேச வச்சு உங்களை ஓடிட்டே இருக்க வைக்கணும். நிற்காமல் த்ரெட்மில்லில் ஓடுவாங்களா, அது மாதிரி ஓடிட்டே இருக்கிறதா நீங்கள் என்ன ஆவீங்க? 10 நாள் தொடர்ந்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்காக? அப்போ டயர்டாகி படுத்துக்குவீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அவங்களுக்கு அதுதான் வேணும். இந்த உலக கார்பரேட்டுக்கு என்ன வேணும்னா நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் சம்பாரித்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் காசு நிற்காமல் திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி காலையில் 500 சம்பாரிச்சு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் அந்த 500 அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவன் அதுதான் அவனுக்கு வேணும், அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுதான் வேணும். அதுக்காக செட்டில்டு நீ ஒன்று ஓடு. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருப்பான் அவன், அட்டை மாதிரி. அதுதாங்க கான்செப்ட்டுங்க செட்டில்டுங்கிறது. அட்டை மாதிரி உலக கார்பரேட் வந்து நம்மகிட்டேருந்து உறிஞ்ச ரத்தத்தை பேர் தான் செட்டில்டு வாழ்க்கை. இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. இதுதான் உலகம். தயவு செஞ்சு குழந்தை குட்டிங்க, பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, குடும்பங்களை நம்மளதே நினச்சி பாருங்கள். அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், கஷ்டப்படலாம், நம்ம கூட நின்று தூக்கி விடுவோம் அவங்கள அப்படின்னு மாதிரி புரிஞ்சு வாழுங்க. இதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுங்கிறப்ப அவங்க வந்து நிற்பாங்க. நாளைக்கு நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கிற நம்ம நல்லா இருக்கிற, நான் பெரிய ஜெயிச்சிட்டேன், நான் அப்படியே செட்டிலாக வாழ்கிறேன், எனக்கு நிரந்தர நான் பாட்டுக்கு பொண்டாட்டி அப்படின்னு இருக்கிறேன், எவனோ என் குடும்பத்தில் எங்கள் அம்மா எப்படி இருந்தேன்னா, எங்கள் அக்கா எப்படி இருந்தானே, எங்கள் அண்ணன் தம்பி எப்படி இருந்தேன்னா, எங்கள் அப்பா சோத்துக்கு இல்லாமல் இருந்தேன்னா, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன், என் பொண்டாட்டி எவ்வளோ நான் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா சாக போகிறப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
இது காலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. செட்டில்னு ஒன்றுமே இங்கே கிடையாது. அது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. உங்களுக்கு கண்ணு முன்னாடி தூங்கிட்டு இருக்கிற காணல் நீர் தான் செட்டில்டு. நீங்கள் நோக்கி ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எங்கேயுமே அது கிடைக்காது. சத்தியமாக அது கிடைக்காது. நீங்கள் செத்து சுண்ணாம்பாகிற வரைக்கும் கிடைக்காது. இதுதான் உண்மை. இதை உலகத்தில் விதி. ஆனால் அந்த கார்பெட்டுக்காக உங்களை ஓட வச்சுட்டு இருக்கிறது பேர் தான் அரசியல், உலக அரசியல். உங்களை சுற்றி நடக்கிற அரசியல், உள்ளூர் அரசியல், உலக அரசியல் ரெண்டுமே நீங்கள் கார்பெட்டுக்காக ஓடிட்டு இருக்கிறதா, அதுக்கு பேர் செட்டில்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க மக்களை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.